வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திரைசேரி மோசடி விடயம் ஆபத்து, போலீசார் அத்துமீறினாலுடன் நடவடிக்கை. உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடும் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக வைத்திய பரிசோதனை செய்யுமாறு எச்சரிக்கை. ஜூன் மாத இறுதி வரையிலான எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் வெளியான தகவல். ஹெட்டனில் பேருந்து கவிழ்ந்து கோர விபத்து, ஒருவர் பலி என தகவல். இன்று இரவு 11 மணி வரை அவதானமாக இருக்கவும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட 3ஆம் நாள் அகழ்வு பணிகள். மன்னார் மதுபான சாலைகளில் புதிய நடைமுறை. இலங்கையில் முகத்தை வெண்மையாக்கும் கிரீம் பயன்படுத்துபவர்களுக்கு எச்சரிக்கை. அமெரிக்காவுக்கு சகோதரனை அனுப்ப கட்டுநாயக்க விமானியம் சென்ற பெண்கள் பலி. நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கோதுமை மாவின் விலை உயர்வு தொடர்பான விரிவான செய்திகள். திரைசேரியில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி இடம்பெற்றமை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு முன்கூட்டியே தெரியும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளும் சட்டத்தரணிகளும் அமைப்புகளும் முன்வைத்த விமர்சனங்களில் நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு இந்த விடயம் முன்கூட்டியே தெரியுமா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தனர். அதே நேரம் திரைசேரியில் செயலாளர் ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் நேர்மையானவர் என்ற அடிப்படையிலேயே இந்த பதவிக்கு நாங்கள் நியமித்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய மக்கள் தொகையில் 4 பேரில் ஒருவர் இரைப்பை அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இதேபோல் அறிகுறிகளற்ற கொழுப்பு கல்லீரல் என்று ஒரு கடுமையான சுகாதார அச்சுறுத்தலாக மாறி வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற சுகாதார மேம்பாட்டு ஊடக மாநாட்டில் இரைப்பை அழற்சி மற்றும் கொழுப்பு கல்லீரல் குறித்தும் உரையாற்றிய போதே வைத்தியர்கள் இது தொடர்பாக விளக்கமளித்துள்ளனர். வயிற்றின் உள் அடுக்கிலுள் ஏற்படும் இரைப்பை அழற்சி என்று ஒரு பொதுவான நிலையாக உள்ளதாகவும் எம்பிலிப்பட்டிய வைத்தியசாலையின் வயிறு, குடல் மற்றும் கல்லீரல் நோய்கள் நிபுணரான வைத்தியர் தனுசி அபேநாயக்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், இதன் முக்கிய அறிகுறிகளாக நெஞ்சு வலி, வயிற்று வலி, வயிறு உப்புசம் மற்றும் சிறிதளவு உணவிலேயே வயிறு நிரம்பியது போன்ற உணர்வு ஆகும். இந்த நிலைக்கு முக்கிய காரணம் பாக்டீரியாவாகும். இவற்றுடன் நீண்டகால வலி நிவாரண பயன்பாடு, மோசமான உணவு, மன அழுத்தம் மற்றும் மது அருந்துதல், புகைப்பிடித்தல் ஆகியவையும் காரணங்களாகும். 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடல் எடை குறைதல், இரத்த வாந்தி அல்லது கருப்பு நிற மலங்கழித்தல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக எண்டோஸ்கோபி பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்றும், ஏனெனில் இவை புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த நோய் மது அருந்துபவர்கள் மற்றும் மது அருந்தாதவர்கள் என இருவருக்கும் வருவதற்கான அதிக ஆபத்து உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் எரிவாயுவை ஏற்றி வரும் கப்பல் ஒன்று இன்று இலங்கையை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இந்த கப்பல் 36,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை ஏற்றி வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரக இதனை தெரிவித்துள்ளார். இதற்கு அமைய டீசல் எரிவாயுவை ஏற்றி வந்த ஒரு டேங்கர் கப்பல் நேற்று நாட்டுக்கு வந்து சேர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருகைகளின் மூலம் ஜூன் மாதம் இறுதி வரை நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு தற்போது நாட்டில் உள்ளது என்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஹெட்டன் டிகோயா வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. படுகாயமடைந்தவர்களுள் 2 மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். படுகாயமடைந்தவர்களில் பலர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹெட்டன் டிகோயா பிரதான வீதியில் பட்டலஹல பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த விபத்தானது இன்று பிற்பகல் 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. நாட்டின் பல மாகாணங்களில் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி எச்சரிக்கை அறிவிப்பு இன்று இரவு 11:30 மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய மேற்கு சப்ரமுவ, மத்திய வடக்கு, வடமத்திய, தெற்கு, வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்துக்கு பொருந்தும் என்றும், குறித்த பகுதியில் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அமைந்துள்ள மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 3வது நாள் அகழ்வு பணிகளானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சட்டத்தரணி ரணிதா ஜானராஜா கருத்து தெரிவிக்கையில், இன்றைய அகழ்வு பணியின் போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடு இலக்கங்களான 217 மற்றும் 220 ஆகிய இலக்கங்களை கொண்ட எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கண்காணிப்புக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதேவேளை ஏற்கனவே வடமேற்கு பகுதியில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சில எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் எத்தனை எலும்பு தொகுதிகள் காணப்படுகின்றன என்பது சுத்தப்படுத்தப்பட்ட பின்னரே தெரியவரும். ஏற்கனவே தொடுக்கப்பட்ட தொல்லியல் ஆய்வு அறிக்கையின்படி இந்த அகழ்வு 1.5 அடியிலிருந்து 2 அடி ஆழமான நிலத்தில் தான் இதுவரை காலமும் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. ஆகவே அகழ்வு பணிகளின் ஆழமானது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணிகளின் போதே தீர்மானிக்கப்படும். ஸ்கேன் பரிசோதனை செய்யப்படும் போது தெரிவு செய்யப்பட்ட பகுதியே அந்த ஸ்கேனுக்கு உட்படுத்தப்பட்டது. பரிசோதனை உட்படுத்தப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதோடு ஏனைய இடங்களில் எலும்பு தொகுதிகள் இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு மீண்டும் ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். குறித்த பகுதியில் உள்ள மண்ணானது கருப்பு நிறத்தில் இருப்பதனால் அதில் ஏதாவது சான்று பொருட்கள் இருக்குமா என்ற கோணத்தில் ஆய்வு செய்வதற்காக மண்ணினை அரித்து எடுக்கின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் நகர் பகுதியில் உள்ள மதுபான சாலைகளில் பகல் நேரத்தில் போத்தலில் அடைக்கப்பட்ட கள் விற்பனையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட உள்ளூர் கள் உற்பத்தியாளர்களின் நலனை கருத்து கொண்டு நேற்று மன்னார் நகரசபையின் மதுவரி திணைக்கள அதிகாரிகள், மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி, கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் மதுபான சாலை உரிமையாளர்களுக்கு இடையிலான முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் 5 மாதங்களுக்கு போத்தலில் அடைக்கப்பட்ட கள் மதுபான சாலைகளில் விற்பனை செய்வதை நிறுத்தி தருமாறு உள்ளூர் கள் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இருந்தபோதிலும் குறித்த கோரிக்கை தொடர்பில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் மதுபான விற்பனையாளர்களின் சம்மதத்துடன் விற்பனை நோக்க கட்டுப்பாடு தொடர்பிலும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி மன்னார் நகர் பகுதியில் உள்ள மதுபான சாலைகளில் தினமும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை போத்தலில் அடைக்கப்பட்ட கள் விற்பனையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. உள்ளூர் உற்பத்தியாளர்களின் கள் விற்பனையை உறுதிப்படுத்தவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முகத்தை வெண்மையாக்கும் கிரீம் பயன்படுத்துபவர்களுக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது, இலங்கை சந்தையில் கிடைக்கும் பல தோல் கிருமிகள் மற்றும் லோஷன்களில் ஆபத்தான அளவில் கன உலோகங்கள் இருப்பது ஆய்வக சோதனைகளின் போது தெரியவந்ததை அடுத்து நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சோதனை செய்யப்பட்ட தயாரிப்புகள் கனரக உலோகங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை மீறி நுகர்வோருக்கு கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தியுள்ளன. பாதிக்கப்பட்ட தயாரிப்புகளின் பட்டியல் மற்றும் அவற்றின் பெயர்கள் அனுமதிக்கப்பட்ட உலோக செறிவுகளை கோடிட்டு காட்டும் வர்த்தமானியின் நகலுடன் அதிகார சபை வெளியிட்டுள்ளது. அதன்படி 49 தயாரிப்புகளின் தோல் கிரீம்கள் மற்றும் லோஷன்களின் பட்டியலை அதிகார சபை வெளியிட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை மீறும் கிரீம்கள் மற்றும் லோஷன்களை வாங்கவோ அல்லது பயன்படுத்தவோ கூடாது என்று நுகர்வோர் கடுமையாக அறிவுறுத்துகின்றனர். இந்த தயாரிப்புகளை விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் மீது ஏற்கனவே சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் கடுமையான அமுலாக்கம் பின்பற்றப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் கூறியுள்ளது. அமெரிக்காவில் இருந்து இலங்கை வந்த சகோதரனை மீண்டும் நாடு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அனுப்பி வீடு திரும்பும் போது ஏற்பட்ட கோர விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கேகாலை அம்பன்பட்டிய பிரதேசத்தில் லொரியொன்று வேன் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மற்றும் ஒரு பெண் கேகாலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். கடந்த 27ஆம் தேதி அதிகாலை அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோதுமை மா 1 கிலோகிராமின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பிரீமா நிறுவனம் இந்த விலை அதிகரிப்பை அறிவித்துள்ளது. 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்படுகின்றது. இதன்படி 220 ரூபாவாக இருந்த கோதுமை மா 1 கிலோகிராமின் விலை அதிகரிப்பை அடுத்து 225 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும். போக்குவரத்து செலவுகள் உள்ளிட்டவையில் ஏற்பட்ட அதிகரிப்பின் காரணமாக இந்த விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரீமா நிறுவனம் அறிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.